அன்பிற்குரிய ஆசிரியர்களே, இப்போ இந்த வீடியோவில் கல்வி உளவியல் பாடப்பகுதியிலிருந்து இதில் ஆளுமை அளவிடுதல் அப்படிங்கிற பிரிவிலிருந்து ஒரு 15 வினாக்களும் அதுக்கான விடைகளும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். குழந்தையின் பல்வேறு பருவங்களில் ஏற்படும் வளர்ச்சி மாற்றங்களை ஆராயும் உளவியலின் பிரிவு பருவ வளர்ச்சி உளவியல். குமிழ் என்ற நூலை எழுதியவர் ரூசோ. ஆளுமை வளர்ச்சியில் 8 நிலைகள் உள்ளன என்று கூறியவர் எரிக்சன். ஒருவரின் சீரான மற்றும் தனிப்பட்ட நடத்தை முறையை குறிப்பது ஆளுமை. ஈகோ எனப்படுவது நனவுநிலை மனம். ஆளுமை கோளாறு என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு சந்தேக புத்தி. குழந்தைகளின் உள மருத்துவ விடுதி முதல் நிறுவப்பட்ட இடம் சிகாகோ. சரியான இலக்குகளை முடிவெடுக்க முடியாத நிலையில் ஒருவருக்கு ஏற்படும் மனப்போராட்டம். அதாவது வந்து +2 படிச்சிருக்கிற பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான். ஆனால் மெடிக்கல் சீட் வாங்குறதா இல்லை இன்ஜினியரிங் சீட் வாங்குறதா, ரெண்டுத்துக்குமே இடம் கிடைக்கிது. எதை சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு மனப்போராட்டம் இருக்கும் இல்லையா? அதுதான். புதுமையான தனித்தன்மை உள்ளவற்றை புனையும் திறன், ஆக்கத்திறன். உளவியல் பற்றிய குறிப்புகள். அது மட்டும் இல்லாமல் எரிக்சன் கோட்பாட்டின் மைய கருத்தை மட்டும் சொல்கிறோம் உங்களுக்கு. சின்னதாக ஒரு லைன் தான். எரிக்சன் கோட்பாட்டின்படி ஒருவரின் உளவியல், அதாவது ஆளுமை, சமூக வளர்ச்சி 8 நிலைகள் உள்ளன அப்படின்னு அவர் சொல்றாரு. பிறருடைய கவிதை திறனை ரசிப்பது பின்பற்றல் கற்பனை. நல்லொழுக்கத்திற்கான விதைகள் நன்கு ஊன்றக்கூடிய நிலை ஆரம்ப கல்வி. சூழ்நிலையே ஒருவனுடைய நடத்தை மாற்றத்திற்கு பெரும் காரணம் என்று கூறியவர் பனாட். ஆளுமை மதிப்பு கொள்கையின் அடிப்படையில் விவரித்தவர் ஸ்பராங்கர். ஆளுமையை அளவிட உதவும் ஒரு புறவய முறை தர அளவுகோல் முறை. இதில் அகவய முறையும் உண்டு, புறவய முறையும் உண்டு. சிந்தித்தல், கற்பனை போன்றவை எதனால் செய்யப்படும் செயல்கள்? அறிவுத்திறனால். ஓகே மாணவர்களே, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ.